வணக்கம். பொதுவெளியில நம்ம தினமும் எத்தனையோ கருத்துக்களையும் கூற்றுகளையும் கேட்கறோம் இல்லையா? ஆனா அதுல எது நிஜம், எது சும்மா கருத்து? சில கூற்றுகளுக்கு பின்னால இருக்கிற உண்மைகளை டேட்டாவை வச்சு அலசி ஆராய போறோம். வாங்க இந்த பயணத்துல என் கூட சேருங்க. பொது விவாதங்கள்ல ஷேர் பண்ற தகவல்களை நாம எப்படி எடுத்துக்கணும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. யோசிச்சு பாருங்க. நம்மளோட கருத்துக்கள்லாம் எப்படி உருவாகுதுன்னு தீர்மானிக்கிறதே இதுதான். வாங்க சில நிஜமான உதாரணங்களோட இத பத்தி பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டோட கடற்கரையோரங்களை பாதுகாக்கிறதுல இந்த சதுப்பு நில காடுகளுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சரி, அதோட இப்போதைய நிலைமை என்ன? அதை பத்தி ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கு, அதை பார்ப்போம். இதோ பாருங்க. அந்த கூற்று என்ன சொல்லுதுன்னா, மண் அரிப்பை தடுக்க உருவாக்குன அலையாத்தி காடுகளை காப்பாத்த அரசாங்கம் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இது ரொம்பவே ஒரு சீரியஸான நேரடியான குற்றச்சாட்டு இல்லையா? ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். உப்புலாம் வேற மாதிரி இருக்கு. இந்த சார்ட்டை பாருங்க. 2021ல 45 சதுர கிலோமீட்டர் தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு, ஆமாங்க, 90 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிங்கிறது சும்மா ஒரு நம்பர் மட்டும் இல்ல. நாகப்பட்டினம், மயிலாடுதுறைன்னு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இது எப்படி நடந்திருக்குன்னு டேட்டா காட்டுது. சோ ஒரு கூற்றை மட்டும் மேலோட்டமா பார்க்காம இந்த மாதிரி ஆழமா டேட்டாவை பார்க்கும்போது தான் நமக்கு முழு படமும் புரியுது. சரி, இதே மாதிரி மத்த ஃபீல்டுல எப்படி இருக்கு? வாங்க கல்வித்துறையில ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அடுத்தது நாகப்பட்டினம் மாவட்டத்துல கல்வி வசதிகள் பத்தி சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கூற்று எடுத்துக்கலாம். ஒரு ஏரியாவோட வளர்ச்சிக்கு அங்க இருக்கிற கல்வி நிறுவனங்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இத பத்தின கூற்றுகளை செக் பண்றது ரொம்ப அவசியமாகுது. இங்க பாருங்க, லெஃப்ட்ல என்ன சொல்லிருக்காங்க? நாகப்பட்டினத்துல கடல்சார் கல்லூரி இல்லவே இல்லன்னு ஒரு கட் அண்ட் ரைட் ஸ்டேட்மெண்ட். ஆனா ரைட் சைட்ல பாருங்க, அதே நாகப்பட்டினத்துல தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இயங்கிட்டு இருக்கு. இங்க காலேஜ் அப்படிங்கிற வார்த்தை ஒருவேளை குழப்பத்தை உண்டாக்கலாம். ஆனா மீன் வளங்குறதும் கடல் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான படிப்பு தான். அப்போ சுத்தமா எந்த வசதியும் இல்லைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஒரு கூற்று எப்படி உருவாக்குதுன்னு பாத்தீங்களா? இது அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சரி, நம்மளோட கடைசி உதாரணம் இது அரசியல் மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. பொதுவா பெரிய கூட்டங்கள், பேரணிகள்லாம் நடக்கும்போது போலீஸ் போடுற கட்டுப்பாடுகளை பத்தி எப்பவுமே விவாதம் நடக்கும். அது சம்பந்தமா ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு டேட்டா என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, பிரதமரோ இல்ல ஹோம் மினிஸ்டரோ தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க கண்டிஷன்ஸ் போடுவீங்களா? இது சும்மா ஒரு கேள்வியா மட்டும் இல்ல, ஒரு மாதிரி சேலஞ்ச் விடுற டோன்ல கேட்டிருக்காங்க. கண்டிஷன்ஸ் போடுவீங்களா? இந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும்? பதில் ஆமான்னு மட்டும் இல்ல, ஒரு நம்பராவே இருக்கு. அந்த நம்பர் 20. ஆமாங்க, இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் சென்னையில நடந்த பிரதமர் பேரணிக்கு போலீஸ் தரப்புல இருந்து சரியா 20 நிபந்தனைகள் போட்டிருக்காங்கன்னு டேட்டா சொல்லுது. ஆக அந்த சவாலான கேள்விக்கு இங்க ஒரு நேரடியான ஆதாரபூர்வமான பதில் கிடைச்சிருச்சு. சதுப்பு நில காடுகள், காலேஜ், போலீஸ் கட்டுப்பாடுகள், இந்த 3 வெவ்வேறு உதாரணங்களையும் நாம பார்த்த ஒரு காமனான விஷயம் என்ன? அதுதான் தகவலோட பவர். இது நம்மள ஒரு முக்கியமான புரிதலுக்கு கொண்டு வருது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இந்த முழு பகுப்பாயோட சாராம்சமே. சும்மா கருத்துக்களை மோத விடாம செக் பண்ணக்கூடிய டேட்டா அடிப்படையில விவாதங்கள் நடக்கும்போது தான் அதுக்கு ஒரு அர்த்தமே வருது. அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஜனநாயகத்தோட அடித்தளம். அதுதான் நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு கூற்றை கேட்கும்போதோ இல்ல ஒரு நியூஸை படிக்கும்போதோ இந்த கேள்வியோ உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு ஆரோக்கியமான உருப்படியான விவாதத்துக்கு சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? இதுக்கான பதில தான் ஒரு சமூகமா நாம எவ்வளவு மெச்சூர்டா இருக்கோங்கிறதே அடங்கியிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.